கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவனிடத்தில் எத்தனையோ நன்மைகளை பெற்ற நான் எங்கள் வீட்டில் பசலைக்கீரை வந்த ஒரு சாட்சியையும் பகிர்ந்து கொள்கின்றேன். எனக்கு ஜீரண மண்டலத்தில் கொஞ்சம் பிரச்சனை இருந்தது. அதனால் பசலைக்கீரையை சாப்பிடும்படி ஒரு அம்மா கூறியிருந்தார்கள். நானும் இந்த கீரையை கடையில் கேட்டு பார்த்தேன், அக்கம் பக்கம் தேடி பார்த்தேன், எங்கும் கிடைக்கவில்லை. கேட்டு கேட்டு தேடி தேடி பார்த்து மனம் சலித்து அப்படியே விட்டுவிட்டேன். 2 வாரங்கள் கழித்து வீட்டின் சுவர் ஓரமாக இந்த பசலைக்கீரை செடி முளைத்து வந்ததை நான் பார்த்தேன். எனக்கு அவ்வளவு சந்தோஷம். நான் தேடி பார்த்து கிடைக்காததை தேவன் வீட்டிலேயே முளைக்க செய்தது எனக்கு இன்னும் மிகவும் சந்தோஷமாக இருந்தது. உடனே வேத புத்தகத்தை எடுத்து வாசித்தேன். சங்கீதம் 104 பகுதியை தேவன் கொடுத்தார். இதில் 14, 15 வசனங்கள் வாசிக்கும் பொழுது இன்னும் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. 15வது வசனத்திலே மனுஷனுடைய இருதயத்தை ஆதரிக்கும் ஆகாரத்தையும் விளைவிக்கிறார் என்ற வசனம் என்னை இன்னும் மகிழ்ச்சிக்குள்ளாக்கியது. தேவனுக்கு நன்றி செலுத்தினேன். பிறகு 1 வாரம் கழித்து மரம் வெட்ட வந்தவர்கள் இந்த கீரை செடியின் மேல் மரத்தை வெட்டி போட்டு தண்டு தனியாக வேர் தனியாக பிரிந்து போய்விட்டது. மனம் கலங்கி அழுது விட்டேன். இந்த செடியை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது. தூக்கி போட மனம் இல்லாமல் வைத்து விட்டேன். எங்களது மகன் இரவு நேரம் ஆகிவிட்டதால் குளிர்சாதன பெட்டியில் எடுத்து அதை வைத்து பத்திரப்படுத்தினான். மறுநாள் காலையிலே தண்டு ஒரு பக்கத்திலும் வேறு ஒரு பக்கத்திலும் தனித்தனியாக நட்டு வைத்தோம். அந்த செடி அப்படியே அழகாய் வளர்ந்து வந்தது. இந்த கீரை செடியின் காம்பை உடைத்து மண்ணில் லேசாக ஊன்றி வைத்தாலே வரும் என்பது பிறகுதான் எனக்கு தெரிந்தது. வளருமா என்று தெரியாமல் அதை நட்டு வைத்தோம். இப்பொழுது வீட்டை சுற்றி எங்கு பார்த்தாலும் பசலைக்கீரை செடிதான் உள்ளது. இதன் விதைகள் விழுந்து முளைத்து நிறைய பசலைக்கீரை செடிகள் வந்துவிட்டது. கிடைக்கவில்லை என்று கேட்டு கேட்டு பார்த்து சலித்து போன என் மனதை தேவன் எவ்வளவு அற்புதமாய் மாற்றினார். பல வருடங்களாய் இந்த இடத்தில் முளைக்காத ஒரு கீரை செடியை தேவன் எனக்காக முளைக்க செய்தார். தேவன் எவ்வளவு நல்லவர் என்பதை ருசி பார்க்க இந்த கீரை செடியும் ஒரு காரணமாக அமைந்தது. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்தேன். கீரையையும் ருசித்து பார்த்தேன். இருதயத்தின் ஆழங்களை ஆராய்ந்து அளிப்பவருக்கு கொடான கோடி நன்றிகளை ஏறெடுக்கின்றேன். எபேசியர் 3:20 நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். ஆம், நமக்குள்ளே கிரியை செய்கிறதான அந்த வல்லமையை பாருங்கள். நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவருக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டியது மிகவும் அவசியமானதாய் இருக்கிறது. ஒவ்வொரு காரியத்திலும் நாம் ஆவியானவரை அணுகும் பொழுது தேவன் நம்மை அற்புதமாய் நடத்துவார். எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிந்து நம்முடைய தேவைகளை சந்தித்து வழிநடத்தும் வல்ல தேவன் எவ்வளவு அதிசயமானவர். துதியும் கனமும் மகிமையும் அவருக்கே உண்டாவதாக. ஆவியானவருக்கு செவி சாய்ப்போம். நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ளுவோம். கர்த்தர் தாமே இந்த சாட்சியை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.